எதுக்கு சொல்கிறேன்னா, ராமாவதார ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேலே விபீஷண சரணாகதிக்கு வர. ததஷ்டத்வாதசே மாசே இதெல்லாம் நம்ம மாத்திரம் இந்த பாராயணம் பண்ணுவா. எல்லாருமே பானகம், நீர், மோர், பயத்தம் பருப்பு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி இந்த ராமாவதார பாராயணம் பண்ணணும். அதனால் எல்லாருக்குமே அது காதில் விழணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ததஷ்டத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தெய்வத்ய சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசः प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या अजनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्या शुशुभे तेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानां अदितिर्वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्राजनयत्सुतौ वीरौ सर्वास्त्रकुशलौ विष्णोरर्धसमन्वितौ गिर्वाणैरर्थ्यमानः दशमुखनिधनं कोसले स्पृश्य शृङ्गे पुत्रीयामिष्टिमिष्ट्वा ददृशि दशरथक्ष्माभृते पायसाग्र्यं तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समं जातगर्भा सुजातः रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपागम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वा नरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपेन्नित्यम् अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनं आयुर्वर्धनमुत्तमम् இதெல்லாம் பலஸ்ருதின்னு பேர். ஒரிஜினலாக ஆதித்ய ஹிருதய மந்திரங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறது தான். நம பூர்வாய கிரயே பশ্চিமே கிரயே நமः ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமः जयाय जयभद्राय हरियश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नमो उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रवये लोकसाक्षिणे. இதோட ஆதித்ய ஹிருதயம் பூர்த்தியானது. இதுக்கப்புறமும் பலஸ்ருதி, முன்னாடியும் பலஸ்ருதி. ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஒரு ஆச்சரியமான குணங்கள் அடிப்படையாக உடைய மனுஷ்ய தர்மத்தை
பிரதிபலிக்கக்கூடியதான அவதாரமான ஸ்ரீ ராமாவதாரத்தில் மனித தர்மங்களில் உயர்ந்ததான தர்மம் எது அப்படின்னு பகவான் காண்பிக்கிறது குற்றங்களை மன்னிக்கிறது அப்படிங்கிற குணம் உயர்ந்த குணம். ராம குணங்களில் உயர்ந்த குணம், மனித குணங்களில் உயர்ந்த குணம். தஸ்மாத் அபிவத்தியம் பிரபன்னம் நப்ரயுக்தி பிரயச்சந்தி. இதுக்கு ஒரு அதிகாரமே போடுறார் திருவள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார். இப்போ நம்ம கேட்கலாம், அவன் தான் தப்பு பண்ணானே சார், அவன் எப்படி விடுறதுன்னா, எல்லாத்துக்கும் பலதாதா பகவான். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விஷயமா இதை சொல்லலாம். ஒன்றும் நம்ம கர்ம பலனை நாம் அனுபவிக்கிறதுக்காக நமக்கு அது மாதிரி வந்திருக்கலாம். அவனுக்கு என்ன கர்ம பலனோ அதை கொடுக்க போகிறது பகவான். நம்ம மனசு உயர்ந்த நிலையில் இருக்கணும். அந்த ஒரு தோஷங்களை மனசில் ஏற்றிக்க கூடாது. அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், இவன் என்ன துரோகம் பண்ணான், அவன் அப்படி பண்ணினான். இதெல்லாம் நினச்சி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவள்கிட்ட தனித்தனியாக உள்ள எல்லா குணமும் சேர்ந்து நம்மக்கிட்ட வந்துடும். அதனால மேக்சிமம் இதை மன்னிக்கணும். இதை காமிக்கிறது தான் தெய்வத்தோட அடையாளம், தெய்வத்தோட அடிப்படை குணம். அதான் அப்படி இருக்கிறதுனால தான் தைரியமாக நாம் கோவிலுக்கு வரோம். நாம் பண்ணுற பாபங்களுக்கு கோவிலுக்குள்ளே வரத்துக்கே நமக்கு அதிகாரம் கிடையாது. நான் அப்படி என்ன பாபம் பண்ணினேன் அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் இப்போ டைம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. அவாவா மனசாட்சிக்கு தெரியும். எல்லாத்தையும் மறந்து கோவிலுக்குள்ளே நாம் வரத்துக்கு காரணம் பகவான் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுனால. பகவானை சரணமடைகிறது அப்படிங்கிறது உயர்ந்ததான ஒரு பரிகாரம், ஒரு பிராயஷ்சித்தம். நாம் பண்ணுற குற்றங்களுக்கு உயர்ந்ததான ஒரு பரிகாரம், பிராயஷ்சித்தம் பகவானை சரணமடைகிறதுன்னு. இந்த சரணமடைகிறது அப்படிங்கிறது சரணாகதின்னு சொல்லுவார் பொதுவாக. சரணாகதினா நம்ம நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அது மட்டும் இல்லை. 6 வகையாக இருக்குது சரணாகதி அப்படின்னு. சரணாகதியை பற்றி சொல்கிற பாஞ்சராத்திரம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யசீதி விஸ்வாசா கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும்னு மனசில் நினச்சி வாழறம்பத்தையெல்லாம் அதுவே சரணாகதி தான். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, இதெல்லாம் பண்ணினா பகவானுக்கு பிடிக்காது. பகவானுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும். பகவானுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் சார்னா, இதிகாச புராணங்கள்லாம் இருக்கே, அவ்வளோ தூரம் வேண்டாம். நமக்கு என்ன பிடிக்குமோ அது பகவானுக்கு பிடிக்கும். ஒரே விஷயம் தான். நமக்கு என்ன பிடிக்குமோ அது பகவானுக்கு பிடிக்கும். நமக்கு பிடிக்காததை நாம் செஞ்சுப்போமோ. நமக்கு பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பிடிச்சதை செய்கிறோமோ இல்லையோ பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், குறைச்சிக்கணும். இது 2வது சரணாகதி. ரட்சிஷ்யசீதி விஸ்வாசா, பகவான் நம்மளை காப்பாற்றுவான்னு உறுதியாக நம்பணும், அறகுறையாக நம்பக்கூடாது. கோப்திருத்வ வரணம் ததா, 4வது நம்மளை காப்பாற்றுற ரட்சகன் பகவான்னு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுடணும். 5வது ஆத்ம நிக்ஷேபம், எல்லாம் பகவானோடு. நாம் அதை ரயிலில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ட்ராவல் பண்ணுறவா மாதிரி நம்ம அதில் உள்ள எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. போய் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது மாதிரி இந்த உலகம் நாம் அனுபவிச்சுட்டு போகலாம், எல்லாம் பகவானோடது. இது 5வது. இதுதான் சொல்ல போனால் நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் இதுதான் உண்மை. காதடந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே அப்படின்னு. வரத்தேவும் உருகி விட்டாப்புல தான் வரோம், போகிறத்தேவும் உருகி விட்டாப்புல தான் போகிறோம் நாம் அப்படிங்கிறதே அதுதான் உண்மை. 6வது கார்பண்யன்னு
இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும்போது விக்ரீதஸ்ய கவாஸ்வாதேகன்னு இன்னி காலத்தில் புதிய மாதிரி சொல்லணும்னா ஒரு கார் வச்சுருக்கோம், அந்த காரை நாம் ஓட்டுறோம். ஒரு 5-6 வருஷம் ஆனவுடனே அதை விற்றுட்டு வேறு கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணி இன்னொருத்தன்ட்ட விற்றுடுறோம் நாம். அவன் ஓட்டினா அது ஓடுறது, நீ ஓட்டினா தான் ஓடுவேன், அவன் ஓட்டினா அது ஓட மாட்டேன்னு சொல்லுமா என்ன? நம்ம ஆற்றுல ஒரு பசுமாடு இருந்ததுன்னா நம்ம ஆற்றுலேருந்து இன்னொருத்தன்ட்ட விற்றுட்டோம்னா அவன்கிட்ட போனால் அது என்ன கறக்க மாட்டேன்னு சொல்லுமா என்ன? எப்படி யார் கையில் போகிறதோ அது அப்படியே இருக்குது. அது மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி மாறுறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது 6. இது ரொம்ப டீப்பாக பேசினா அதுவே 9 நாள் பேசணும். இதுக்கு ஒரு சுருக்கமாக 2-3 விஷயம் சொல்லிட்டு போகிறேன். பிடிச்சதை செய்யணும் பகவானுக்கு அம்பரீஷன். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த உடம்புல உள்ள எல்லா அவயவத்தையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி பண்ணினான். சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோகோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. மனசை பகவானை நினைச்சான் மனசுனால, வாக்குனால பகவானுடைய நாமாவை சொன்னான், கைகளால் பகவானுக்கு தொண்டு செஞ்சான், காதுனால பகவானுடைய குணங்களை கேட்டான், கண்களால் பகவானை தரிசனம் பண்ணான், உடம்புனால பாகவதால ஸ்பரிசம் பண்ணினான், நாக்குனால பகவானுடைய பிரசாதத்தை தொட்டான், பாதங்களால் பகவானுடைய க்ஷேத்திரத்தை இப்படி எந்த எடுத்தாலும் பகவத் விஷயமாக அதை உடம்பை ஈடுபடுத்துறது. இது அம்பரீஷன். பிடிக்காததை செய்யக்கூடாது அப்படின்னு பிரகலாதன். பக்தியாக இருக்காதேன்னா மாட்டேன்னு அவ அப்பா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டான். அவன் நெருப்பில் குதின்னு அவ அப்பா சொன்னார், குதிச்சான். அவனை பிடிச்சி தள்ளி இல்லாமல் இல்லை, அவனே குதிச்சான். விஷத்த குடினார், குடிச்சான். மலையிலேந்து கீழே குதிச்சான், சமுத்திரத்தில் குதிச்சான், உயிர் போகல. என் சொன்னதை அத்தனையும் கேட்டான். நாராயணான்னு சொல்லாதேன்னா அதை மட்டும் கேட்க மாட்டேன். 3வது பகவான் காப்பாற்றுவார்னு நம்பணும்னு சொன்னேன். திரௌபதி அவளை வச்சு சூதாடி அவளை கையை பிடிச்சி தலை பின்னலை பிடிச்சி துஷ்வாசனன் தரதரன்னு சபைக்கு இழுத்துன்னு வந்து அவள் மேலாடைய அவுக்கணும்னு பிடிச்சி இழுக்கும்போது 3 சுத்து எடுத்துட்டான். இன்னும் ஒரு சுத்து எக்கு முடிச்சு தான் பாக்கி இருக்கு. அதை அவுத்துட்டா மானம் போயிடும். 3 சுத்து இந்த புடவையை அவன் அவுக்கும் போது சபையில் உள்ள 3 வகையான பேர்கிட்ட இது நியாயமான அவ கேட்டா. தன் கணவன்கள்கிட்ட கேட்டா, பீஷ்ம துரோணர் முதலிய குருக்கள்கிட்ட கேட்டா, சபையில் உள்ள மக்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டா. இந்த 3 பேராலையும் பதிலும் சொல்லல. இது இவளை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. நீங்கள்லாம் எனக்கு நியாயம் சொல்லலைன்னாலும் தெய்வம் சொல்லும்னு சொல்லி பகவானை கூப்பிட்டா. அவ தெய்வத்தை கூப்பிடும் போது எக்கு முடிச்சு தான் பாக்கி இருக்கு. இப்படி கையை பிடிச்சுன்னு தான் கூப்பிடுறான். இப்ப கண்ணுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவாளே காப்பாத்தலையே, எங்கேயோ இருக்கானே பகவான் துவாரகையில, அவன் வந்து எப்படி காப்பாற்றுவான்னு அவ சந்தேகப்பட்டிருந்தான்னா அங்க மானம் போயிருக்கு. நிச்சித்ய ஆர்த்திமதாம் கதிம் யதுபதிம் நீவ்யாம் கரவு குருவதி. நிச்சித்ய பகவான் காப்பாற்றுவான்னு தீர்மானமா நம்பினார். நம்பி பகவானை கூப்பிடுறார். द्रुपदी किलाज उद्धारिया जप कृष्ण नाम बुकारिया ब्रह्मानंद चेर पटारिया तुम्हें याद हो के न याद हो जो नाम का प्रताप है तुम्हें याद हो के न याद हो. ब्रह्मानंदर्नु नाम வைபவத்தை பற்றி ஒரு கீர்த்தனம் பண்றார் அவர் ஹிந்தியில். யாரெல்லாம் கடைசி இது மாதிரி கஜராஜ பேபி பதாவலீம், இந்த கடைசி கட்டத்தில் வந்து நாமாவை சொல்லி பகவானால் யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களுடைய லிஸ்ட்டை கொடுக்கும்போது திரௌபதியை சொல்கிறார். 4வது பகவான் ரட்சிப்பான்கிற பொறுப்பை ஒப்படைக்கணும்னு கோப்தத்துவ வரணம் ததா அர்ஜுனன்.
சண்டை போட மாட்டேன், எனக்கு மண்டை குழம்புறதுன்னா. உனக்கு நான் சொல்கிறேன்னா, நான் உன்னை சரணம் அடைஞ்சேன், நீ என்ன சொல்கிறையோ அதை கேட்குறேன்ட்டான். எனக்கு ரட்சகன் நீ தான் அப்படின்னுட்டான். 5வது, எல்லாம் பகவானோடதுன்னு நினைக்கணும்னு விதுரர். ஹஸ்தினாபுரப்பட்டினத்துக்கு பகவான் தூது வந்த போது பீஷ்மரோ துரோணரோ கிருப்பரோ துரியோதனனோ தன் வீட்டுக்கு வரணும்னு பகவானை கூப்பிட்றதே என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும்னா பகவான் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னுட்டா. இவர் எங்கே தங்க போகிறாருன்னே பிளானில் சொல்லவே இல்லை. பொதுவாக ராஜ விஷயத்தில் அப்படி கிடையாது. அது ஏதோ ஒரு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி விஷயமாக முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே அந்த லிஸ்ட்டு பிளான் ஆகிடும். யார் பார்க்கணும், யார் கிட்டக்க வரலாம், யார் பேசலாம், இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து உள்ளது. இவர் எங்கே தங்க போகிறார், எங்கே காஃபி சாப்பிடுவார், அதெல்லாம் எல்லாம் உண்டு. இதில் எதுவுமே தெரியல. கிருஷ்ணனோட நிகழ்ச்சியில் அந்த ப்ரோக்ராம் எதுவுமே யாருக்குமே தெரியல. இவர் என்ன பண்ண போகிறாருன்னே புரியல. நடந்து போயிட்டே இருக்கார் அந்த ராஜ வீதியில். கூட்டமும் பின்னாடி வந்துட்டே இருக்கு. கடைசியில் ஒரு குடிசை வீட்டு வாசலில் வந்து நின்றுண்டு, இது யாருடைய வீடு அப்படின்னா அது விதுரனோட வீடு. அது அவர் அங்கே தள்ளி நிற்கிறார். அவர் எங்கேயோ துளசி பிரித்து வாழைப்பழம் எடுத்துன்னு வரதுக்காக போயிருந்தா, பகவான் அப்படி ஊர்வலமாக வரத்தை நின்று இப்படி கைகட்டி ஆனந்தமாக பார்த்துட்டே இருக்கிறதே. ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் கையை பிடிச்சிருக்கார், ஒரு பக்கம் பீஷ்மாச்சாரியார் கையை பிடிச்சிருக்கார். இது என்ன பாக்கியம் அவளுக்கெல்லாம் பகவானை ஸ்பரிசிக்கிறதுக்கு. நாம் துரோணர் மாதிரி ஒரு பிராமணனாக பிறந்திருந்தால் பகவானை தொற்றுக்கலாமோ? பீஷ்மர் மாதிரி ஒரு க்ஷத்ரியனாக பிறந்திருந்தால் பகவான் நம்மளை கூப்பிட்டுருப்பானோ? இப்படிலாம் தோன்றதோ என்னவோ. எட்டி நின்று பகவானை பார்த்துட்டே இருக்கா. அந்த விதுரனுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு பகவான் இது யாருடைய வீடுன்னு கேட்டான். யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பங்களாவெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கூட்டமாக பெரிய பணக்காராளாக இருக்கிறதே ஒரு தனி திமிர் இருக்கும் அதில். அது மாதிரி திமிரில் யாருமே பதில் சொல்லலை. ஏழையை போய் நாம ஏன் பேசுவானேன்னு 2 தடவை கேட்டு 3வது தடவை இது யாருடைய வீடுன்னு அப்புறம் தான் விதுரனுக்கே ஞாபகம் வருது, தன் வீட்டு வாசலில் பகவான் நிற்கிறான்னு. ஸ்மரணை வந்து அங்கேருந்து ஓடி வந்து இது என் கோபாலனோட வீடுன்னு சொல்லி காலில் விழறா. உடனே பகவான் என்ன பண்ணினார், பீஷ்மர் துரோணர் கிருப்பர் கர்ணன் துரியோதனன் எல்லாரும் வீட்டுக்கு வான்னு சொன்ன போது எனக்கு டைம் இல்லை, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் இவன் கோபாலன் வீடுன்னு தான் சொன்னார். எங்கள் அம்மா யசோத நான் ஹஸ்தினாபுரப்பட்டினம் வந்தால் தங்கறதுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காளான்னா இந்த பீஷ்மர் கையையும் விட்டார், துரோணர் கையையும் விட்டார். விதுரன் வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். அவரை பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷாத்மசாத்கிருத்தம். விவேஷா பிரவிவேஷா ஓடினான்னு இருக்கு பகவான். காரணம் ஆத்மசாத்கிருத்தம், மனப்பூர்வமாக சொன்னான் பகவானோடது. பொதுவாக நம்ம ஆத்துக்கெல்லாம் இந்தி ஆற்றுக்கு ஒருத்தர் வந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போ தான் ஏகமேவா திவ்யம் பெருமானு ஒத்துருமே கிடையாது. அந்த காலத்துலலாம் யாராவது பொழுது முடிஞ்சால் பைய தூக்கின்னு வந்துடுவா. அத்தா அம்மாஞ்சின்னு வந்து இந்த வேலையாக வந்தேன்பா சாப்பிடுவா காப்பி. அது ஒரு சுமையாகவே தெரியாது. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறது தினமுமே 10 பேர் சாப்பிடுவா. 10ஓட 11 தான் தோணும் அது. அதனால் அது மாதிரி பந்துக்கள்லாம் வந்த காலத்தில் இந்த குழந்தைகள்லாம் வந்ததுன்னா அது அதுக்கு அந்த சுதந்திரம் கெட்டு போகிறதா. அதனால் இது யார் மாமா, எங்காத்துக்கு என்னத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டால் உடனே பெரியவா சொல்லுவா, எங்காம்னு சொல்லாத நம்பாம்னு சொல்லும்பா, நம்ப வீடுன்னு சொல்லு அப்படின்பா. அது மாதிரி கூட பீஷ்மாச்சாரியால் துரோணாச்சாரியால்லாம் சொல்லலை, என் வீடுன்னு தான் சொன்னாவா. விதுரன் தான் பகவானோடது அப்படின்னு சொன்ன உடனே பகவான் உள்ளே போனார்னு எல்லாம் பகவானோடது அப்படின்னு நானவன். இப்போ இந்த இதுக்கு சண்டை போடுறது விக்ரீதஸ்ய கவாஸ்வாதேன்னு சொன்னேன், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ 6 வகையாக சொல்லிட்டேன். இதில் 6வதுக்கு வந்து ஒருத்தரை சொல்ல முடியாது. இந்த 6ம் பொருந்தின தனித்தனி சரணாகதி இது. இந்த 6ம் பொருந்தின ஒரே சரணாகதி விபீஷண சரணாகதி பகவானுக்கு. அதனால தான் விபீஷணனோட சரணாகதின்னு சொல்கிறது. ஒரிஜினலாக எடுத்து பார்த்தோம்னா
எல்லா சுக்ரீவ சரணாகதி தான், இந்த ராமாயணமே சரணாகதி தான். பாலகாண்டத்தில் தேவதைகள் சரணாகதி பண்ணுறாள் பகவானை ராவணன்லேருந்து காப்பாற்றணும்னு. அயோத்தியா காண்டத்தில் பரதன் வந்து சரணாகதி பண்ணுறான். ஆரண்ய காண்டத்தில் மகரிஷிகள் வந்து சரணாகதி பண்ணுறாள் ராட்சசால்ட்டேருந்து காப்பாற்றணும்னு. கிஷ்கிந்தா காண்டத்தை சுக்ரீவன் சரணாகதி பண்ணுறான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி நேற்றைய தினம் சரணாகதி பண்ணினார், சீதை தெரியல அப்படின்னு ஒன்று. இப்படி எல்லாரும் பண்ணினாலும் யுத்த காண்டத்தில் பண்ணுற விபீஷணனோடத்தை மட்டும் சரணாகத்தின்னு நாம் ஏன் எடுத்து பேசுகிறோம்னா, இந்த 6 லட்சணமும் இருக்கிறதுனால பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும். ராவணனை கூப்பிட்டு சொல்ல போகிறான் சீதையை கொடுன்னு. பகவானுக்கு பிடிக்காததை விடணும்னு அண்ணாவையே விட்டுட்டு வந்துட போகிறான். அவன் சொன்னதை கேட்கலன்னு அவனையே விட்டு